அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். ஆனால் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. சரி, நம்ம நேரத்தை கடத்தாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணியோடைய எக்ஸாக்டான பேர் பார்த்திங்கன்னா சிக்கன் வடி பிரியாணி. அதனால் நம்மளுடைய ஸ்டவ்வில் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 2 பர்னர் கண்டிப்பாக தேவைப்படும். நான் என்னுடைய ஸ்டவ்வில் 2வது பர்னர் நெருப்பு பற்ற வச்சுட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ பிரியாணி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நான் 3 லிட்டர் தண்ணி நான் அதில் ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கேன், அது கொதிக்கிறதுக்காக. இது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு முன்னாடியே அரிசி நம்ம வடிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம பிரியாணி மசாலா செஞ்சுட்டு கையோட அரிசி வெந்து அதில் கொட்டி நம்ம தம் போட்டால் தான் ஃபைனல் ஸ்டேஜில் நம்மளுக்கு கரெக்டாக உதிரியாக வரும். நம்ம இப்போது பிரியாணி மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போது நான் ஒரு 4 கிலோ பிரியாணி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், நான் ஏன் 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்காக 4 கிலோ பாத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பதில் நான் கரெக்டாக தம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டவ் நம்ம தம் போடுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாத்திரத்தில் எண்ணெய் 200 ml நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 1 கிராம், அதாவது 3 சேர்த்து 3 கிராம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல மெலிசாக நீட்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நான் ஒரு 350 கிராம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 15 கிராம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நாம் எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, பச்சை மிளகாவை எக்காரத்து கொண்டும் நம்ம நசிக்கிறக்கூடாது. வெங்காயத்தோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரணும். கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு என்னால் கரெக்டான டைம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருடைய அடுப்பை பொறுத்து இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஒரு சில பேருக்கு 10 நிமிஷம் ஆகும், 1/4 மணி நேரம் ஆகும். அதனால் இதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான டெக்ஸ்டரு. இப்போது நான் இதில் நீட்ட வாக்கில் மெலிசாக கட் பண்ண தக்காளி ஒரு 250 கிராம், 1/4 கிலோ நான் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு அடுத்த 10 செகண்டுக்குள்ளே பூண்டோடைய பேஸ்ட்டு நான் 50 கிராம் நல்லா மெய்யாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டை சேர்த்த கையோட நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த அளவுக்குன்னா, இந்த பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் வெங்காயம் தக்காளி கூடவே பூண்டோடைய பேஸ்ட் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போது நான் உப்பு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது இஞ்சியோட பேஸ்ட் நான் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். இதையும் நான் நல்ல மெய்யாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துப்போம். நீங்களே பார்க்குறீங்க, நான் வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு பூண்டோடைய பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போது இஞ்சியோட பேஸ்ட் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, சமைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். 2வது ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம வழக்கமாக வீட்டில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இருக்காது. டேஸ்ட் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கொஞ்சம் புதுசாக இருக்கும். நம்ம கூடவே நின்று இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். சரி, ஓகே. இப்போ நான் சக்தி வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன் சக்தி மிளகாத்தூள் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, கல்யாணத்தில் பாய்ங்கெல்லாம் பெரும்பாலும் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் தயிர் ஒரு 150 ml இல்லைனா 100 கிராம் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி 1/2 கட்டு, புதினா 1/4 கட்டு, ரெண்டுத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஒரு 750 ml நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொதி விடணும். ஒரு கொதி விட்ட கையோட சிக்கன் நான் ஒரு 1.25 கிலோ நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் சிக்கன் சேர்த்துக்கிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் எடிட்டிங் பண்ணுற டைமில் என்னோடய மிஸ்டேக்னால் அது டிலீட் ஆகிடுச்சு.
அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3 நிமிஷத்துக்கு சிக்கன் வேகுதோ இல்லையோ நம்ம வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டை போட்டு நான் வந்து மூடி விட்டுறேன். 1.25 கிலோ சிக்கன் தான் சேர்க்கணுன்ட்டு எந்த ரூல்ஸும் விதிமுறையும் கிடையாது. நீங்கள் வந்து 1 கிலோ சேர்த்துக்கலாம், 3/4 கிலோ சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் ஏன் 1.25 கிலோ சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து ஒரு படி மேலே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சாப்பிடும் போது பீஸ் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய சிக்கன் வந்து வேகலை. இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போது நம்மளுடைய ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். நம்மளுடைய சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30% தான் வெந்திருக்கும். மீதி 70% வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி கொட்டி தம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த ப்ராசஸ்லேயே வந்து வெந்துடும். சரி, ஓகே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது 1 கிலோ பிரியாணி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றியிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிஞ்ச் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். சரி, ஓகே. இந்த கொதிக்கிற தண்ணியில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பு வந்து நல்லா கரைகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வரைக்கும் ஸ்பூன் வச்சு நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து 1 கிலோ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஆல் ஸ்டார் சில்வர் பாஸ்மதி அரிசி வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த மேரேஜ் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி செய்யறதுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் வந்து இந்த யூனிட்டி பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த மேரேஜில் கிடைக்கிற அதே டேஸ்ட், அந்த பாயிங்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட இப்போது இதுதான் இருக்குது, அதனால தான் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70% குக் ஆகணும். இது குக் ஆகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும். நம்மளுடைய அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 70% குக் ஆகிடுச்சு. ஆனால் 3 நிமிஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இதே யூனிட்டி அரிசின்னா கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்கன்னா 70% குக் ஆகக்கூடாது, 50லேருந்து 60% வரைக்கும் தான் குக் ஆகணும். சரி, ஓகே. நம்ம சிக்கன் மசாலா பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, பிரியாணி மசாலா, அதை வந்து திறந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சிக்கனை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டேன். அப்போ வந்து 30% குக் ஆகியிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% குக் ஆகிருக்கு. இது என்ன ரீசன்னா, நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண கையோட நம்ம இந்த அரிசி வேகிற இந்த 5 நிமிஷம் 6 நிமிஷம் கழித்து திறக்கிறதுனால சிக்கன் வந்து ஒரு 50% குக் ஆகிருக்கு. இதுவே வந்து போதுமான அளவு தான். இப்போது இந்த அரிசி வந்து நான் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இந்த சிக்கன் பிரியாணி மசாலாவில் வந்து நம்ம வந்து வேக வச்ச அரிசி வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதில் சேர்த்துருவோம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரிசியை இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து வடித்து கொட்டணும். நாம் பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி வடிச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அரிசி வந்து கொட்டை கொட்டையாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அரிசி வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து இதை லெவலாக பரப்பி விட்டுருவோம். பரப்பி விட்டு தட்டை போட்டு மூடி மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எந்த வெயிட் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து அரிசியோட தண்ணி வடித்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை நான் வந்து மேலே தம் போடுறதுக்காக வெயிட் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு அடுத்த 5 நிமிஷத்துக்கு ஹையில் தான் இருக்கணும். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் சிம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்பே பண்ண விடாது. அப்போது 20 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இது பக்கமே போகக்கூடாது. இதை வந்து 20 நிமிஷம் தம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து தட்டை திறந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேரேஜ் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அரிசி எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு. இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. என்னென்னா, நான் வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஏன் 4 கிலோ பாத்திரம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்திலே பாதி தான் வந்து அரிசி இருக்குது. நம்ம வந்து அரிசி வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணாலும் இந்த மிக்சிங் டைமில் வந்து கண்டிப்பாக உடையாது. இதே நீங்கள் 4 கிலோ பாத்திரத்துக்கு பதில் 1 கிலோ பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா மிக்ஸ் பண்ணும் போதே கண்டிப்பாக உடையிற சூழ்நிலை வரும், கண்டிப்பாக உடையும். அப்போது நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசியை இந்த மூளையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் மேலே கொட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் இருக்கிற பீஸும் நான் வந்து எடுத்து மேலே போட்டு மசாலாவும் நான் வந்து லெவலாக மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
இப்படி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்தும் கவுத்துன்ட்டு நடுவில் கொண்டு போய் கரண்டி வச்சு நீங்கள் சுற்றி கிளறினீங்கன்னா கண்டிப்பாக அரிசியெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து வழக்கமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற பிரியாணியோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே வந்து இந்த மேரேஜ் ஸ்டைலில் பாய்ங்க செய்கிற அதே டேஸ்ட்டில் தான் வந்து இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இதே நல்ல ஹெவியாக சாப்பிட்றவங்க ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளுடைய வீடியோ வந்து முடிச்சுப்போம். நம்ம சேனலில் வந்து இது மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபீஸ்லாம் வந்து லைனில் காத்துட்ருக்கு. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். டாடா, பபாய்.